சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது என்று நமக்கு எடுத்துரைத்திருக்கிற கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பேச அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மனிதர்களில் சிலர் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவர். அதிலும் வேடிக்கை என்னவென்றால், பிறரை கெடுத்து பேச வேண்டும் என்றே தன் காலத்தை கடிப்பவர்களும் உண்டு. அதில் அவர்களுக்கு ஒரு அலாதி இன்பம். இப்படிப்பட்ட பெண் ஒருவர் பிலிப்பு நேரியாரிடம் வந்தாள். அப்பெண்ணை திருத்த நினைத்த அவர் சந்தைக்கு சென்று ஒரு கோழி வாங்கி வர சொன்னார். அக்கோழியின் சிறகுகளை வடிநடுகே பெய்த்து போட்டு வரும்படி கூறினார். அவள் திரும்பி வந்ததும், நீ போய் அந்த சிறகுகளை பொறுக்கி கொண்டு வா என்று கூறினார். உடனே அவள், அது எப்படி முடியும்? சிறகுகளெல்லாம் காற்றில் அங்கும் இங்குமாக பறந்து சென்றிருக்குமே என்று கூறினாள். அப்பொழுது அவர் அவளிடம், இது போலவே நீ பிறரை கெடுத்து பேசும் சொற்களும் திரும்ப பெற முடியாது, அவை கொடிய தீமைகளை விளைவிக்கும் என்றார். அப்பெண் தன் தவறை உணர்ந்தவளாக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டாள். பிலிப்பு நேரியார் இத்தாலியை சார்ந்த பிரான்சிஸ்கோ என்பவரின் மகன். மக்களை ஏராளமாக மோட்சத்தில் சேர்க்க விரும்பிய இவர் ஒரு சபையை ஏற்படுத்தினார். இளைஞர்கள் பலரை ஆன்மீகத்தில் வழி நடத்தினார். ஜெபத்திலும் தவத்திலும் தம்மை மிகவும் ஈடுபடுத்தினார். நலிவுற்ற மக்களின் நலன் கருதி அவர்களுக்கு உதவி செய்தார். நோயாளிகளை மருத்துவமனைகளில் சந்தித்து வந்தார். மிகவும் நகைச்சுவையோடு பேசும் இவர் தன்னை நாடி வரும் அனைவரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைப்பார். ஆழமான இறை அனுபவம், தாழ்ச்சி, தன்னை வெறுத்தல், ஆசைகளை கட்டுப்படுத்துதல் ஆகிய இவற்றை தாமும் கடைபிடித்து தன்னை நாடி வருபவர்களும் கடைபிடிக்க சொன்னார். ஒரு பெரிய மனிதர் இவரை பார்க்க வந்தார். அருகில் இளைஞர்கள் கூச்சலிட்டனர். அதை பற்றி அவர் முறையிட்ட போது, இளைஞர்கள் வேண்டுமானால் என் முதுகின் மேல் விறகுகளை கீறட்டும், ஆனால் அவர்கள் பாவம் மாத்திரம் செய்யக்கூடாது என்றார். இளைஞர்களின் நண்பனான இவர் ரோம் நகரின் 2ஆம் அப்போஸ்தலன் ஆவார். அன்பரே, தீமையான பேச்சுகளை விட்டு விலகி நிற்க நாம் விருப்பம் கொள்வோமா? சிறு குற்றங்களையும் கவனத்துடன் விலக்கி நட. சிறு குற்றங்களை பயமின்றி செய்கிறவன் பெரிய குற்றங்களுக்கு உள்ளாவான். இது பிலிப்பு நேரியார் என்பவரின் கருத்து. ஆண்டவரே, பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களையே பேசி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய எனக்கு உதவி செய்யும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.